அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற மதராசி படத்தோட விமர்சனம். மதராசி உண்மையாகவே நம்ம ஏஆர் முருகதாஸ் எப்போவுமே நாட்டுப்பற்றோட படம் எடுப்பார். டைட்டில் வேணால் துப்பாக்கி அது இதுன்னு இருக்கலாமே ஒழிய, ரமணா இப்படி இருக்கலாமே ஒழிய, நாட்டுப்பற்று அவரோட படத்தில் ரொம்பவே மேலோங்கி இருக்கும். இந்த படமும் ஒரு நாட்டுப்பற்று தான். அதில் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பற்று. என்னங்க தமிழ்நாட்டு பற்று? ஆமாங்க, டைட்டிலே தெரியுதுல்ல, மதராசி. மதராசி அப்படின்னா யார்? தமிழர்கள் எல்லாருமே மதராசி தான். நம்ம எல்லாருமே வட இந்தியர்களுக்கு மதராசி தான், மதராசிக்காரங்க தான் இல்லையா? அந்த மீனிங்கில் தான் வச்சுருக்கிறாரு. கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதை. லாஜிக்காக இது ஒத்துக்க முடியாது. ஆனால் வித்தியாசமான ஒரு கதை. ஒரு மனப்பிறழ்வு, அதாவது தன் குடும்பம் ஒரு விபத்தில் அப்படியே அவங்க பிரயாணித்த வேனோட கூண்டோட கைலாசம் போகிறத கண்ணுக்கு எதிராக பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. மென்டலி பாதிக்கப்படுற சிவகார்த்திகேயன் ஒரு 16 வருஷம் மென்டலி பாதிக்கப்பட்ட அந்த மனநல காப்பகம் மாதிரி ஒரு இடத்துல தங்கி படிக்கவும் செய்கிறாரு. அவரை டாக்டர் தலைவாசல் விஜய் அப்படி பார்த்துக்கிறாப்புல. அவருக்கு யாருக்காவது ஒரு அடிபட்டுடுச்சு, இல்லை ஒருத்தங்க அயோக்கியத்தனமாக ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஃபேமிலி மெம்பரில் யாரோ அந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லைங்களா அந்த விபத்து, இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் போனாங்க இல்லையா, அதில் ஒருத்தரோட முகத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்கள காவந்து பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்கள பரபரப்பாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு ஓடுறாரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு. இதுதான் சிவகார்த்திகேயன். இந்த சிவகார்த்திகேயன் கையில் என்ஐஏவே நிற்குது. இவரை வச்சு ஒரு அட்டம்ப்ட் பண்ண நினைக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய லவ் ஃபெயிலியர் தான் காரணம். அதனால் சூசைட் அட்டம்ப்ட் பண்ணிக்க நினைக்கிற சிவகார்த்திகேயனை வச்சு தங்களுக்கு ஃபேவராக, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளார 6 பெரிய பெரிய ட்ரக்கில் துப்பாக்கிகளை கொண்டு ஒவ்வொரு சாதாரண குடிமகன் கையிலையும் ஆதார் அட்டை இருக்கணுங்கிற மாதிரி துப்பாக்கி இருக்கணும்னு ஒரு அயோக்கிய கும்பல் நினைக்குது. அதை தவிடுபொடியாக்க சிவகார்த்திகேயனை பயன்படுத்த நினைக்குது என்ஐஏ. என்ஐஏன்னா தெரியல உங்களுக்கு, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அந்த சர்வீஸ், அந்த மாதிரி என்ஐஏ சொல்லுவாங்க இல்லையா. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இவங்க ஒரு தீவிரவாதம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், ஒரு 100 பேர் 500 பேரோ 1000 பேரை சாவாங்க, அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு பாம்பு வச்சா எல்லார் கையிலையும் துப்பாக்கி குத்தா ஒருத்தன் ஆத்திரம் அவசரத்தில் இன்றைக்கி கையால் சண்டை போட்டுக்கிறவங்க, கத்தி அருவாளால் சண்டை போட்டுக்கிறவங்க துப்பாக்கியை எடுத்து ஒருத்தனை போட்டு தள்ளிக்கிட்டால் தமிழ்நாடு ஸ்தம்பித்திடும் அப்படின்னு ஒரு சிண்டிகேட் அமைச்சு, அது இந்தியாவுள்ளார இருக்கிறவங்களா வேறு வெளிநாட்டில் இருக்கவங்களாங்கிறதுலாம் நமக்கு புரியாத புதிர், எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை அடிதடி பூங்காவா, அடிதடி சுடுகாடாக மாற்ற நினைக்கிறாங்க. இதுக்கு சிவகார்த்திகேயன் என்ஐஏவுக்கு இதை தடுக்கிறதுக்கு எப்படி உதவுறாரு? சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லைங்க, அவரை வேணான்ட்டு போன காதலியும் எப்படி கூட இணைந்து உதவுறாங்க. என்ஐஏ தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு என்ன மாதிரி பவர்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். என்ஐஏ தான் அந்த பவரை கொடுத்துருக்குது. எப்படி ஒரு மென்டலி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பை என்ஐஏ கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் மேஜிக்காக இருக்கும். அதுவும் நம்ம வில்லன் வித்யுலா ஜாம்வால், இவர் யாருன்னா அஞ்சான் படத்தில் சூர்யாவோட நண்பராக அப்புறம் வில்லனாக மாறுற ஒரு கேரக்டர் வித்யுத் ஜாம்வால். பிரமாதமான கட்டுடல், அதாவது இந்த 6 பேக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இவருக்கு 8 பேக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறாப்புல அவரோட மோதி சிவகார்த்திகேயன் ஜெயிக்கிறாரா? அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சபீர் சார்பட்டா பரம்பரையில் நடித்தவர், அவர் இதில் சபீர் இன்னொரு வில்லனா வித்யுத் ஜாம்வாலுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனா. 2 பேரும் நண்பர்கள், 2 பேரும் தான் துப்பாக்கி கலாச்சாரத்தை துப்பாக்கி இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னு 6 ட்ரக்கில் துப்பாக்கிகளை ஏற்றிட்டு வராங்க. அவங்கள பிஜு மேனன் தலைமையில் இருக்கிற என்ஐஏ ஃபோர்ஸ் எப்படி தடுத்து நிறுத்த பார்க்குது. அதை தாண்டி உள்ளே வந்த துப்பாக்கியை டிஸ்பியூட் பண்ணாமல் எல்லாருக்கும் கொடுக்க விடாமல் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு பிஜு மேனன் எப்படி காய் நகர்த்துறாரு. அதில் சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லைங்க, விக்ராந்த், நம்ம அட்டு, இப்படி நிறைய பேர் உறுதுணையாக இருக்காங்க. கிளைமாக்ஸில் ஹீரோ மட்டும்
ஒண்டியாக நின்று தான் காதலியையும் காவந்து பண்ணி தமிழ்நாட்டையும் காத்தாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும். இதில் சிவகார்த்திகேயன் கதையை நம்ப முடியுதோ லாஜிக்காக இருக்கோ இல்லையோ மேஜிக்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வித்யுத் ஜாமலோட உள்ள இந்த ஃபைட்லாம் வேறு லெவலில். ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வேகம். இந்த படத்தை சிம்பாலிக்காக சொல்கிறதுனா, இந்த சில படம்லாம் எடுப்பாங்கள்ல, மது கூடாது அப்படிங்கிறத கிளைமாக்ஸில் சொல்கிறதுக்காக படம் முழுக்க மது பிரியர்கள், மது கூடாரங்கள், மதுவை குடிச்சிட்டு இருக்கிறவங்கள வச்சு எடுத்துகிட்டு குடியை கெடுக்கணும் கிளைமாக்ஸில் முன்னெல்லாம் ஒரு கார்டு போடுவாங்க இல்லையா, இப்போல்லாம் சீனுக்கு சீன் போடுறாங்க. அந்த மாதிரி படம் முழுக்க துப்பாக்கி கலாச்சாரத்தை வச்சு தமிழ்நாட்டில் துப்பாக்கி கூடாதுங்கிற மெசேஜை சொல்லியிருக்கிறாரு துப்பாக்கி படம் எடுத்த ஏஆர் முருகதாஸ். அதில் விஜய்கிட்டேருந்து துப்பாக்கியை அன்பு பரிசாக வாங்கின சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் அந்த துப்பாக்கியையும் கையில் எடுத்து துப்பாக்கிக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறாரு. அதான் மதுவுக்கு எதிராக செயல்பட்டு இறுதியில் மது கூடாதுன்னு கிளைமாக்ஸில் கார்டு போடுற மாதிரி இந்த படத்தில் துப்பாக்கி படம் முழுக்க இருக்குது. மிஷின் கன் இருக்குது, அந்த கன் இருக்குது, இந்த கன் இருக்குது, ஸ்டன் கன் இருக்குது. அந்த கன்னுங்களை வச்சுட்டு கிளைமாக்ஸில் துப்பாக்கி கூடாது அப்படின்னு மொத்த துப்பாக்கி ட்ரக்குங்களையும் ஹார்பரில் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருங்கிறது தான் ஹைலைட். வேறு லெவலில் யோசிச்சுருக்கிறாங்க. அதை காட்சிப்படுத்தல சில இடங்கள் கொஞ்சம் படுத்துது, ஆனால் பல இடங்கள் பிரமாதப்படுத்துறதுனால நமக்கு அந்த குறை தெரியாமல் போயிடுது. சிவகார்த்திகேயன் உண்மையாகவே வித்யுத் ஜாமல் கூட எப்படா, அதேமாதிரி சபீர் கூட எப்படா இவர் ஃபைட் பண்ண போகிறாருன்னு வச்சிங்கன்னா, அவங்கள மட்டும் இல்லைங்க, அவங்கள மாதிரி 100-200 பேரை அடித்து துவம்சம் பண்ணுறாரு, அடிபட்டும் விழுகிறாரு. அப்புறம் விஜயகாந்த் மாதிரி எழுந்து ஃபைட் பண்ணுறாரு. அதே மாதிரி பிஜு மேனன் அவர் கையில் கன்னோட சாஃப்டான அந்த என்ஐஏ அதிகாரியாக அழகாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு மலையாள ஆர்டிஸ்ட்டு. விக்ராந்த் அட்டு 2 பேருமே. விக்ராந்த் எப்படி தீர்த்து கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சீனு அவரும் நாட்டுக்காக உயிரை விடுறாரு. கடைசியில் சிவகார்த்திகேயன் காதலியை காவந்து பண்ணாரா இல்லையாங்கிற சிவகார்த்திகேயன் அருமையான ஒரு கேரக்டர். ருக்மணி வசந்த் இவங்களை ஏற்கனவே ஒரு சில படங்களில் மொழிமாற்று படங்கள்லேயும் நம்மூர் படங்கள்லேயும் கூட பார்த்துருக்குறோம். இந்த ருக்மணி அருமையாக ஒரு ஹோம்லி லுக்கில் ஒரு ஹோம்லி குல்கந்தாவே நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை நமக்கும் காட்சி தர்றாங்க. மிரட்டல். அதேமாதிரி சுதீப் எலமனோட சினிமாட்டோகிராஃபி உண்மையாக வேறு லெவலுங்க. அந்த பிரம்மாண்டமான ஹார்பர் அதெல்லாம். அதே மாதிரி ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பு முன்பாதியில் படம் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தாண்டி 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் தான் கம்மி. இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். ஆனாலும் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக போராடுறப்போ நம்ம எந்த இடத்தையும் வெட்ட சொல்ல முடியல. ஓப்பனிங்கில் இவங்க வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர் எப்படி இது உள்ளார கொண்டு வருவாங்கங்கிறது மட்டும் கொஞ்சம் என்ஐஏ அதிகாரிகள் அப்படி டக்குன்னு ஆம்புலன்ஸை நிறுத்தி ஒருத்தர் அடிபட்டால் அதிகாரிகளாக ஒருத்தர் எதிர்த்துட்டு போயிடுவாங்களாங்கிறது மட்டும் கேள்விக்குறியாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் விடை சொல்லுது முன்பாதியில். அந்த சீனுக்கு அப்புறம் வர்ற சீன்ஸ் மற்றும் பல சீன்ஸ். அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக் பேசி இருக்குதுங்க. அதுவும் பின்னணி மியூசிக்லாம் அவ்வளோ பிரமாதம். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் அந்த பேனரில் இந்த படத்தை ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு உண்மையாகவே சிவகார்த்திகேயன் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் படம். சில குறைகளும் இல்லாமல் இல்லை. அதே நேரம் இந்த படம் வேறு லெவலில் ஒரு படம். அதற்காகவே மதராசிக்காரனாக நாம் காலரை தூக்கி விட்டுக்கலாம். மதராசி படம் பார்த்து உண்மையாக வேறு லெவல் படம் அப்படின்றத சொல்லி, மதராசி நிச்சயமாக மதராசிகளை மட்டும் இல்லை இந்திய வாசிகளையும் மனம் கவரும் ஒரு படமாக ஆக்ஷன் புரியலுக்கு டபுள் டமாக்கா ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறுறேன். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்த துப்பாக்கியை விஜய் வந்து திரும்ப வாங்க மாட்டார். ஏன்னா அவர் 2026 திரும்பி வந்தாலும் துப்பாக்கி இனி சிவகார்த்திகேயனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.